கடகராசி அன்பர்களே, கோசார சனி பகவானது வக்கிரகால பலன்கள். உங்கள் கடகராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து வருவது நீங்கள் அறிந்ததே. அந்த கோசார சனி பகவான் 27/7/2026 முதல் 10/12/2026 வரை சுமாராக 138 நாட்கள் இதே மீன ராசியில் வக்கிரம் அடைகின்றார். உங்கள் கடக ராசிக்கு 7, 8ஆம் அதிபதியாக வருகின்ற சனி பகவான் ஒரு பாதி நல்லவராகவும் மறுபாதி தீய பலன்களை தரக்கூடியவராகவும் காணப்படுகின்றார். இருப்பினும் உச்சம் பெற்ற குருவானது 9ஆம் பார்வை சனிக்கு கிடைப்பதனால் சுபத்துவம் அடைகின்றார் என்பதும் இங்கே நோக்கத்தக்கது. அந்த வகையில் 9ஆம் வீட்டில் உள்ள கோசார சனி பகவானால் உங்கள் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளுடன் நல்ல விதமான போக்கு ஏற்படும். வெளிநாட்டு பயணங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமையும். வெளிநாட்டில் வேலை முயற்சிகள் மேற்கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். உங்களது ஜனன ஜாதகத்தில் நடப்பில் உள்ள திசா புத்திகள் சாதகமாக இருப்பின் இது நிச்சயம் நடந்தேறும். அன்பர்களே, இதேவேளை உள்ளூரில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்களில் இருந்து வெளிவருவீர்கள். மட்டுமல்ல, நல்ல முன்னேற்றமான பலன்களும் வேலை மூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். மேலும் தன்னம்பிக்கையோடும் துணிவோடும் உங்களது முயற்சிகளை செய்து அதில் வெற்றியும் பெறுவீர்கள். இளைய சகோதரரால் நன்மைகளும் உண்டாகும். சிறுதூர பயணங்களும் இடம்பெறும். மேலும் நண்பர்களாலும் மூத்த உடன்பிறப்புகளாலும் கூட உதவி ஒத்தாசைகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். அதே சமயம் ஆயுள் பலத்தையும் வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வாழ்க்கை, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் கூட சனி பகவான் தருவார். மற்றும்படி இக்காலங்களில் வம்பு வழக்கு, விபத்து, பொருள் நஷ்டம் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு பாதிப்பை தராது. அதே சமயம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வக்கிரமாக இருப்பின் மேற்கூறப்பட்ட சகல பலன்களும் வேகமாகவே உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.